உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரி அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜெயங்கொண்ட நிலை என்ற கிராமத்தில் கல்குவாரி அமைக்கும் பணிகளை உடனடியாக கைவிட வலியுறுத்தியுள்ளனர். அரசு பள்ளிகளில் படிக்கும் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என 5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். ஜெயங்கொண்ட நிலை கிராமத்தை சுற்றி செயல்படும் 15 குவாரிகளால் காற்று மாசு ஏற்பட்டு சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிதாக கல் குவாரி அமைக்கும் பணிகளை கைவிடாவிட்டால் ரேஷன் அட்டைகளை திரும்ப ஒப்படைப்போம் என்றும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் DK பிரபு இதற்கு பிறகு எந்த ஒரு அனுமதியும் நான் வழங்க மாட்டேன்னு ஒரு இது கொடுத்துட்டு போயிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதற்கு ஒரு நன்றி தெரிவித்தேன். அதற்கடுத்து இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட குழந்தைகள் போராட்டமும் இதில் ஈடுபடுத்தப்படும். ஒப்படைக்கிறதே இன்னைக்கு தீர்மானம். இதுக்கு ஒரு மனதான் அனைத்து கிராம பொதுமக்களும் குவாரி வேண்டாம் 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 குவாரி வேண்டாம் 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 குவாரி வேண்டாம். தமிழக அரசு பொது சாலைகளில் சாலை மறியலும் மற்றும் எங்களுடைய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வைத்து அதற்கு பிறகு எங்களுடைய குடியுரிமைகளான ரேஷன் கார்டுகளில் இருந்து வாக்குரிமைகளில் இருந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும். இது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். இது சாதாரண போராட்டம்னு எடுத்து குவாரியினுடைய முதலாளிகளுக்காக வேலை செய்ய நினைத்தால் இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை வன்மையாகவும் அன்புடனும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காது கொடுத்து கேட்கணும்னு கேட்டுக்கிறோம். அந்த கிராமமா எங்க ஊரை சுத்தி தோண்டி மூடப்படாத குவாரிகளே 50 குவாரிகள் இருக்கு. எங்களுக்கு நிலத்தடி நீர் மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. கிருஷ்ணாபுரம்ன்ற ஒரு கிராமமே இல்லாம போறதுக்கான சூழல் இருக்கு. அங்க ஒரு 30 வீடு இருக்கு. அந்த வீட்டையே காட்டாம அவங்க பெர்மிஷன் வாங்கிருக்காங்க. அதனால பல வேறு முறைகேடுகள் வழியா தான் அந்த ஆர்டர் பெறப்பட்டிருக்கு. அதனால இதை கண்டிப்பா இந்த அரசாங்கம் முன்னெடுத்து கிராமத்தை மக்களையும் முன்னிறுத்தி இந்த அத்தனை கிராம மக்கள் நலனை பேணணும்னு நான் கேட்டுக்கிறேன். குழந்தைகள் போராட்டமும் இதில் ஈடுபடுத்தப்படும். ஒப்படைக்கிறதே இன்னைக்கு தீர்மானம். இதுக்கு ஒரு மனதான் அனைத்து கிராம பொதுமக்களும் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.